வணக்கங்க. இன்னைக்கு நம்ம தோட்டத்துக்கு புது வரவா கொஞ்சம் செடியெல்லாம் வாங்கியிருக்கேங்க. என்னென்ன செடின்னு பார்க்கலாமா? முதல்ல கரிசலாங்கண்ணி. இது மஞ்சள் கரிசலாங்கண்ணி. ஏற்கனவே நம்ம தோட்டத்தில வெள்ளை கரிசலாங்கண்ணி இருக்குங்க. இது மஞ்சள் கரிசலாங்கண்ணி. இதுக்கு மெடிசினல் வேல்யூ ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. வள்ளலார் சொன்ன ஞான மூலிகையில இந்த கரிசலாங்கண்ணி ரொம்ப முக்கியமான செடிங்க. அடுத்ததா நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்த செடின்னு சொல்லலாம். இது எலும்பூட்டி செடி. இதில கால்சியம் கன்டென்ட் ரொம்ப அதிகங்க. இது மேல் பூச்சா போடும்போது உடைஞ்ச எலும்ப கூட ஒட்ட வச்சுருமாம். இது உள்ளுக்கு கூட சாப்பிடலாங்க. அடுத்ததா நாவல் செடி. இது வருஷத்துக்கு 3 டைம் காக்குமாம். அது நாட்டு ரகம் தாங்க. இது பாருங்க விதை போட்டு வளர்த்துருக்காங்க. எதுவுமே ஒட்டு ரகம் கிடையாது. இது மாதுளை செடி. 2 வெரைட்டி சொல்லியிருந்தாங்க. ஒண்ணு லைட் பிங்க், இன்னொன்னு ஒயிட்ன்னு சொன்னாங்க. 2துலயும் ஒவ்வொரு செடி வாங்கியிருக்கேங்க. அடுத்ததா இது ராம் சீதா. சீதாவுல இதுவும் ஒரு வெரைட்டிங்க. அடுத்ததா முள் சீத்தா. இந்த பழம் பார்த்துருக்கேன். நான் செடி பார்த்ததில்ல. அதான் ஒரு செடி வாங்கியிருக்கேங்க. இது எதுவுமே ஒட்டு ரகம் கிடையாது. எந்த செடியுமே விதையிலேருந்து வளர்த்து வைக்கிற செடி அவ்வளோ சாதாரணமா வளர்க்க முடியாதுங்க. இது சப்போட்டா. சப்போட்டாலாம் விதையிலேருந்து வளர்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அவ்வளோ ரிஸ்க் அதில இருக்கு. பாருங்க எவ்வளோ அழகா வந்திருக்கு. செடி குட்டி குட்டியா இருக்கு. காரணம் அதாங்க. நம்ம தரையில வச்சோம்னா டக்குன்னு வளர்ந்து வந்துரும். அடுத்ததா இது கொய்யா செடி. இது சிகப்பு கொய்யான்னு சொன்னாங்க. இது கொல்லிமலையில அந்த மாரி ஏரியாவுல வளர்ற செடியாம். நல்லா பிங்க் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. அதுவும் ஒரு செடி வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம தோட்டத்துலயும் ஒரு கொய்யா செடி இருக்குங்க. இது மாங்கா. இது சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் காய்க்குமா. இது லெமன் செடிங்க. ஸ்டாக் இல்லன்னு சொன்னாங்க. நான் திரும்ப திரும்ப கேட்டதுனால, குட்டியா இருக்குன்னு ஒரு செடி தான் கேட்டேன். 2 செடி குடுத்துருக்காங்க. இதுவும் விதை போட்டு தான் வளர்ந்ததுங்க. அவ்வளோதாங்க. செடியெல்லாம் அவ்வளோதான். இப்போலாம் நம்ம வாங்கும்போதே ஒட்டு ரக செடிகள் பழத்தோட, காயோட வாங்க முடியுதுங்க. அந்த மாரி செடியெல்லாம் வாங்க வேணான்னு சொல்லல. அந்த மாரி செடிக்கு குடுக்குற இம்பார்ட்டன இதுவும் குடுங்க. நம்ம ஒரு பழம் சாப்பிட்றோம்னா, அதில இருக்க மொத்தமான சத்தும் நமக்கு கிடைக்கணும்னா, இந்த மாரி நாட்டு மரக்கன்றுகள்ல தாங்க கிடைக்கும்.